வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் உமேஷ் பேசுகிறேன். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா 4,32,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 62 லேக் ப்ராஃபிட்டாக கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை எடுக்கணும் அப்படின்னா பிளான் எடுக்கிறவங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 90 days to 55 ஏஜ் உள்ளவங்க யார் வேணாலும் இந்த பிளானை எடுக்கலாம். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா 90 days to 5 ஏஜ் உள்ளவங்க எடுத்தாங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரும்ன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க இந்த பிளானுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன் 4,32,000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 62 லேக் கிடைக்க போகுது. அந்த 4,32,000 நீங்கள் சிங்கிள் மோடாக பே பண்ணணும் நெசசரி இல்லை. ஓகேங்களா? ஸோ இயர்லி மோடாக பே பண்ணலாம். ஸோ இயர் ஆன் இயர் டோட்டலாக 12 இயர்ஸ் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ இயர்லி நீங்கள் 36,000 பே பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? 12 இயர்ஸ் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. பட் இதுக்கு கம்பெனி ஸோ எந்த அளவுக்கு போனஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் 36,000 பே பண்ணியிருக்கீங்க. அதுக்கு போனஸ் அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 13,500 13,500 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இயர்லி நீங்கள் 36 பே பண்ணுவீங்க. ஸோ அந்த 36 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் ஃபுல் மோடில் பே பண்ணுவீங்க. செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் மந்த்லி மோடாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி நீங்கள் 3,000 கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா மந்த்லி மட்டும் இல்லை, மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃபர்லி, ஆனுவலி மோடில் கூட நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து பேமெண்ட் மோடை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் செகண்ட் இயர் நீங்கள் என்ன மோட் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அப் டு 11 இயர் வரைக்கும் சேம் மோடில் தான் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் இயர் நீங்கள் எக்ஸாம்பிள் மந்த்லி மோடில் பே பண்ணுறீங்க. மந்த்லி 3,000 பே பண்ணுறீங்க. பட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அதுக்கு இயர்லி போனஸாக சேம் 13,500 ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்க. ஓகேங்களா? உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி ஸோ 13,500 இயர்லி போட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக 12 இயர்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. டோட்டல் அமௌண்ட் 4,32,000 பே பண்ணியிருப்பீங்க. கம்பெனி உங்களுக்கு அந்த 13,500 பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி 13,500 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ஆஃப் 85 ஏஜ் வரைக்கும் இந்த 13,500 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 85th இயரில் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 51 லேக்ன்றது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போனஸ் மட்டுமே 11 லேக் ருபீஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ 11 லேக் ப்ளஸ் 51 லேக் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக 62 லேக்ன்றது நீங்கள் ப்ராஃபிட்டாக வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் மட்டும் இல்லை, அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் கவரும் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தரோம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு ரிஸ்க் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் இன்ட்டு 11 டைம். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்களோ இன்ட்டு 11 டைம் தருவோம். ஸோ ரிஸ்க் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டே பை ஒன்லேருந்து உங்களுக்கு கவரேஜ்ன்றது இருக்குது. நீங்கள் ப்ரீமியம் பண்ண டே பை ஒன்னே இந்த கவரேஜ் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கவரேஜை பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 4 லேக்லேருந்து மேக்ஸிமம் 46 லேக் வரைக்கும் உங்களுடைய கவரேஜ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கவரேஜ் உங்களுக்கு உங்களோட ஏஜ் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜில் எடுக்கிறீங்களோ அதில் இருந்து அப் டு 85 ஏஜ் வரைக்கும் இந்த அமௌண்ட்ன்றது இந்த கவரேஜ்ன்றது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆப்ஷன்றது கொடுத்துருக்கோம். நீங்கள் 51 லேக் ப்ராஃபிட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தவுட் டேக்ஸில் டிடிஎஸோ சார்ஜஸோ எந்த வித சார்ஜஸ் இல்லாமல் கம்பெனி உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா 10 ஆப்ஷன் இருக்குது. ஏடிசி பெனிஃபிட்டும் தரும். இன்கம் டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எஃப்டி எக்ஸாம்பிள் எஃப்டியில் ஆர்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். இதில் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ்ன்றதை ஃபைல் பண்ணணும் நெசசரி இல்லை. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா 38% போனஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ரிஸ்க் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 11 டைம் கிடைச்சிருக்கும். 10 உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. வித்தவுட் டேக்ஸில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இயர்லி நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் நெசசரி இல்லை. ஓகேங்களா? கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா
85 ஏஜ் வரைக்கும் கவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ டோட்டலாக நீங்கள் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4,32,000 பே பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 62 லேக்ன்றது ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இந்த பிளானை பற்றி அடிஷ்னல் டீட்டெயில் இல்லை எனக்கு டவுட் இல்லை கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜாக கால் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கின கம்பெனி, IRDA லைசன்ஸ் வாங்கின கம்பெனி. ஓகே, இந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2000 நம்ம கம்பெனி வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனி கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக ரன்னிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஓகேங்களா? ஸோ 40 வருஷமாக ரன்னிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.